Hello friends, welcome to Star Online channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நிறைய பேரோட விருப்பம் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் நிறைய பேரோட விருப்பமாக இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரோ அப்ளிகேஷனை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்தீங்கன்னா இந்த க்ரோ அப்ளிகேஷனில் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் என்னென்ன நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது டீட்டெயிலாம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அது அலாட் ஆனதுக்கப்புறம் எப்படி செக் பண்ணுறது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸ் கூட நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த க்ரோ ஆப்பில் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த க்ரோ ஆப்பில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு தெளிவான ஒரு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ வேணுனாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி அந்த வீடியோ பார்த்து ஃபஸ்ட்டு இந்த க்ரோ அப்ளிகேஷனை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த க்ரோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் இதில் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த க்ரோ அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே டாப்பில் பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபண்ட்ஸ், இப்போ ரீசெண்டாக பாப்புலராக இருக்க ஃபண்ட்ஸ் எல்லாம் டாப்பில் வரும். ரைட் சைடில் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னாக லிஸ்ட் அவுட்டாக உங்களுக்கு அதில் காட்டும். ஸோ அதுக்கு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதில் நமக்கு பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஹை ரிட்டர்ன்ஸ், அதாவது வந்து ரீசெண்டாக 1 இயராக ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் இதில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி வித் 100 மாதம் ₹100 போட்டு எஸ்ஐபி பண்ணுற ஃபண்டெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டா போதும். அடுத்து அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக்ஸ் சேவிங், அதாவது நீங்கள் ஒரு டேக்ஸ் கட்டுற பர்சன், உங்களுக்கு வந்து டேக்ஸ் சேவிங் ஃபண்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா இந்த டேக்ஸ் சேவிங் ஃபண்டை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் வருஷத்துக்கு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் சேவிங் நீங்கள் இதில் காட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட், இந்த மாதிரி பிரித்து இருக்கும். உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் இது மூலமாகவே கிளிக் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் வேறு ஏதாவது செலக்ட் பண்ணணும், பர்டிகுலராக ஒரு ஃபண்டு நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து மொத்தமாக எல்லா ஃபண்டுமே வந்து காட்டும். இப்படி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி வரும்போது ஆல் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கு லாஸ்ட்டில் நீங்கள் வந்தீங்கன்னா வியூ ஆல் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்டுமே இதில் லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த மியூச்சுவல் ஃபண்ட் தேவையோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செலக்ட் பண்ணி ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன நீங்கள் செக் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். ஸோ நான் இப்போ ஒன்று செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா அதோட ரிட்டர்ன்ஸ், பாஸ்ட் இப்போ ரீசெண்டாக என்ன ரிட்டர்ன்ஸ் 1 மந்த்துக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, 6 மந்த்ஸ்க்கு எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, அதே மாதிரி 1 இயருக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 3 இயர் ரிட்டர்ன். ஸோ இந்த மாதிரி கடைசியாக எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்ஏவி அமௌண்ட், அதாவது இதில் ஒரு யூனிட் நம்ம வாங்கணும்னா அதோட என்ஏவி அமௌண்ட் எவ்வளவு, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கு கீழே மினிமம் எஸ்ஐபி அமௌண்ட், அதாவது மினிமமாக இதில் எஸ்ஐபி பண்ணுறோன்னா மாதம் எவ்வளோ பண்ணணும் அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஃபண்ட் சைஸ் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஹோல்டிங்ஸ் இருக்கும். இது நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அதாவது இந்த ஃபண்டில் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில் இருக்கும். இதை நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஃபுல்லாக பார்க்கணுன்னா கீழே சி ஆல் ஹோல்டிங்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஹோல்டிங்ஸ் எந்தெந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ரேங்கிங், இது நம்ம ஏற்கனவே மேலே ரிட்டர்ன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி 1 இயர் 3 இயர் ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் சிமிலர் ஃபண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். இதே மாதிரியான ஃபண்ட்ஸ் வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டும். ஸோ இது அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒன்று எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா இது 0.62% இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணும்போது 1% உள்ளாடி இருக்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கிறதா நீங்கள் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா நீங்கள் திடீர்னு இதை க்ளோஸ் பண்ணி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸிட் லோடு வரும். அதாவது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 1 இயருக்குள்ளாடி நீங்கள் க்ளோஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதாவது 1% வந்து எக்ஸிட் லோடு வரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சில இதில் இப்படி இருக்கும், ஒரு சில இதில் வித்தியாசமாக இருக்குது. நீங்கள் அதை கரெக்டாக படித்து பார்க்கணும். ஸோ எவ்வளோ எக்ஸிட் லோடு இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இதோட மேனேஜர் யார், இந்த ஃபண்டோட மேனேஜர் யார், ஸோ ப்ரெசென்ட்டாக யார் இருக்கா, ஏற்கனவே யார் இருந்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபண்ட் ஹவுஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்ட், இது வந்து இந்த ஃபண்ட் ஹவுஸ் ஏது அப்படிங்கிற அதோட டீட்டெயிலு, அதோட ஃபுல் ஃபண்ட் எவ்வளோ இருக்குது எல்லா அமௌண்ட்டுமே வந்து இதில் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இருந்தாலுமே மெயினாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஹோல்டிங்ஸ். எந்த கம்பெனியில் நீங்கள் இவங்க ஹோல்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஹோல்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு இந்த இதை கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்குது. சில ஃபண்ட்லலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக இருக்கும். 1%க்குள்ளே இருக்க மாதிரி பாருங்கள். எக்ஸிட் லோடும் ஒரு சில இதில் 1 வருஷத்துக்கு பிடிப்பாங்க, அதுக்கு மேலே பிடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா கீழே ஒன் டைம் எஸ்ஐபி அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மந்த்லி பண்ண போகிறீங்கன்னா எஸ்ஐபி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன் டைமாக ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் போட போகிறீங்கன்னா ஒன் டைம் கொடுத்துக்கலாம். நீங்கள் ஒன் டைம் செலக்ட் பண்ணாலுமே வந்து திரும்பவும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ எஸ்ஐபி தான் செலக்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிறத கொடுத்துக்கலாம். கொடுத்ததும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுக்கணும். ஸோ இதில் வந்து எவ்வளோ மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதே இப்படி இருக்கணும் இல்லை, நீங்கள் எடிட் பண்ணணும்னாலும் எடிட் பண்ணிக்கலாம் நீங்கள் இது பண்ணதுக்கப்புறம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ ஒரு மந்த்லி ஒரு 100 போடுற மாதிரி இதில் செட் பண்ணிக்கிட்டேன். செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள் எஸ்ஐபி டேட் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ மாதம் உங்களுக்கு எந்த டேட்டில் வந்து உங்களுக்கு இந்த அமௌண்ட் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து எண்டில் கேலண்டர் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த டேட்டில் வந்து பிடிக்கணும் அப்படிங்கிறது வந்து நீங்களே செட் பண்ணிக்கணும். நீங்களே செட் பண்ணது அப்புறம் கீழே அப்டேட் இருக்கும். அப்டேட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள் உங்களுக்கு எவ்ரி மந்த் 4th அதாவது 4ஆம் தேதி வந்து நான் 4ஆம் தேதி தான் செட் பண்ணேன். ஸோ 4ஆம் தேதி வந்து உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மணி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும் கரெக்டாக. உங்களுக்கு எந்த டேட்டு சேலரி ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு அடுத்த டேட்டு அப்படி அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இதில் அமௌண்ட்டு அண்ட் டேட்டு இதை நீங்கள் எப்போ வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் நம்ம முதல்ல கொடுக்குறதான் கடைசி வரைக்கும் வரும் அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு எப்போ தேவையோ அந்த டைமில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கூடுதலாகவும் வச்சுக்கலாம், அதே மாதிரி நீங்கள் குறவாகவும் வச்சுக்கலாம். தேவைன்னா சொல்லுங்கள், அதை ரிட்டன் எடிட் பண்ணுற வீடியோ வேணாலும் உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ எல்லாத்தையும் செட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். மேலே உங்களோட அக்கௌண்ட் நம்பர் அதான் நீங்கள் இதில் லிங்க் பண்ணியிருக்க அக்கௌண்ட் நம்பர் டாப்பில் காட்டும். ஸோ இப்போ ஸ்டார்ட் எஸ்ஐபி அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இதில் இப்போ ஓப்பன் பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கும் உங்களோட இமெயில் ஐடிக்கும் ஒரு ஓடிபி வரும். ஓடிபி ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரு ஆனதுக்கப்புறம் செட் அப் எஸ்ஐபி அதாவது இப்போ ஆட்டோ பே நம்ம செட் பண்ணணும் நம்ம யூபிஐ மூலமாக. இது வந்து உங்களோட டீட்டெயில் எவ்வளோ வந்து நீங்கள் அமௌண்ட்டு செட் பண்ணியிருக்கீங்க, எந்த டேட்டில் உங்களுக்கு அமௌண்ட் பிடிக்கணும் அப்படிங்கிற எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு செட் அப் எஸ்ஐபி 100 நான் வந்து 100 ரூபீஸ் கொடுத்துருந்தேன். நீங்கள் எவ்வளோ கொடுத்துருந்தீங்க அது காட்டும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நீங்கள் செட் பண்ணியிருந்த அக்கௌண்ட்டோட யூபிஐ பின் நம்பர் வந்து கேட்கும். உங்களோட யூபிஐ பின் நம்பரை வந்து கரெக்டாக வந்து என்டர் பண்ணிக்கோங்க. யூபிஐ பின் நம்பரை என்டர் பண்ண உடனே நமக்கு கம்ப்ளீட் ஆயிரும். என்டர் பண்ணிவிட்டு கீழே டிக் இருக்கும். டிக் மார்க்கை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸிங் ஆகிட்டு உடனே நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி செட்டப் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி நம்ம ஆட்டோ பேயும் செட் பண்ணிட்டோம். மாதம் நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் வந்து டிடெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு கரெக்டாக நம்ம அமௌண்ட்டு போயிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபுல்லாக வந்து கிளியர் ஆகி நம்ம பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதை செக் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் இது முடிச்சதும் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு வந்ததும் உங்களோட க்ரோ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. உங்களோட க்ரோ அப்ளிகேஷனோட ஹோம் பேஜ் வந்தீங்கன்னா நமக்கு முதல்ல வந்த மாதிரி இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் நம்ம முதல்ல செலக்ட் பண்ண மாதிரி கீழே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனையும் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதும் நமக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த ஃபண்டோட டீட்டெயில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க, எஸ்ஐபியா ஒன் டைமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து இதில் காட்டும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன் ப்ராக்ரஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது இன்னும் நமக்கு யூனிட் வந்து அலாட் ஆகலை, ஜஸ்ட் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான் அமௌண்ட் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து 1 or 2 days ஆகும். இது வந்து நமக்கு யூனிட் அலாட் ஆகிறதுக்கு. அலாட் ஆனதுக்கப்புறம் தான் இதோட ஃபுல் டீட்டெயில் பார்க்க முடியும். அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ அலாட் ஆனதுக்கப்புறம் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் முதல்ல வந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்துக்கோங்க. ஹோம் பேஜ் வந்துட்டு நம்ம முதல்ல செலக்ட் பண்ணது மாதிரி கீழே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஒரு 2 days ஆகும் நமக்கு இது வந்து ரெடி ஆகிறதுக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் முதல்ல செக் பண்ண மாதிரி டேஷ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நம்ம 100 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தோம். பண்ணது வந்து இப்போ எவ்வளோ நமக்கு அமௌண்ட் வந்திருக்கு. இப்போ 100 ரூபா வந்து 100 ரூபாயிலே தான் இருக்குது. இது ஒவ்வொரு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒன் டே ரிட்டர்ன் வந்து நமக்கு எவ்வளோ வந்திருக்கு, இதில் இப்போ கரண்டாக என்ன அமௌண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்து இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நமக்கு முதல்ல இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு காட்டுச்சு. இன் ப்ராக்ரஸில் இருந்துட்டு 2 days யூனிட் அலாட் ஆனதுமே நமக்கு வந்து ஒரு மெசேஜ் வந்துடும். அந்த மெசேஜ் வந்ததுமே நம்ம இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோம்னா இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன் வந்திருக்கு என்ன ஏதுன்ட்டு எல்லாமே இதில் வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம எத்தனை ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணாலும் 1 by 1 இதில் இந்த இடத்துல நமக்கு ஷோ ஆயிரும். டேஷ்போர்ட்லேயே வந்து ஷோ ஆயிரும்.
இந்த மாதிரி நீங்கள் இதிலே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் க்ரோ அப்ளிகேஷனில் எப்படி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செக் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்தோம். அதாவது வந்து நமக்கு எப்போ யூனிட் அலாட் ஆகும், அலாட் ஆனதுக்கப்புறம் எப்படி எந்த மாதிரி வரும், அதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வரும், எல்லாத்தையுமே வந்து தெளிவாக பார்த்துட்டோம். இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரிமோ. தேங்க்யூ.